வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் உங்கள ஒரு செம்ம அழகான முருகன் கோவிலுக்கு கூட்டிட்டு போறேன். இந்த கோவிலோட பேரு ஸ்ரீ வழிவிடும் முருகன் கோவில். இந்த கோவில் தேனி மாவட்டத்துல தமிழ்நாடு கேரளா மலை ரோட்டுல லோயர் கேம்ப் அருகில இருக்கு. இந்த கோவில் ஏன் இவ்வளவு ஸ்பெஷல்னு தெரியுமா? கோவில சுத்தி பச்சை பசேல்னு மலைகளும் பக்கத்துல ஒரு சின்ன அருவியும் இருக்கு. அதனால இங்க வந்தாலே மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும்னு எல்லாரும் சொல்றாங்க. தைப்பூசம், பங்குனி உத்திரம் மாதிரி திருவிழா வந்துட்டா இந்த கோவில்ல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவாங்க. அப்போ முருகப்பெருமானுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம், விபூதி இப்படி நிறைய அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ராஜ அலங்காரத்துல முருகப்பெருமான் காட்சி தரது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இன்னொரு விஷயம் தெரியுமா? பழனி, திருச்செந்தூர், திருத்தணி மாதிரி பெரிய முருகன் கோவில்களுக்கு பாத யாத்திரை போற நிறைய பக்தர்கள் முதல்ல இந்த கோவிலுக்கு வந்துதான் வழிபடுவாங்க. அதே மாதிரி சபரிமலைக்கு போறவங்களும் இந்த கோவில தரிசனம் பண்ணாம போறதே இல்ல. இங்க முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி எலுமிச்சை விளக்கு ஏற்றி வேண்டிக்கிட்டா திருமண தடைகள் நீங்கி நல்லது நடக்கும்னு நம்புறாங்க. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற விநாயகர வழிபட்டு முருகனுக்கு தொட்டில் கட்டி வேண்டிக்கிட்டா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு நிறைய பேர் நம்புறாங்க. நீங்களும் தேனி பக்கம் போற வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா இந்த ஸ்ரீ வழிவிடும் முருகன் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. முருகப்பெருமான் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்.